எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இல்ல 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 எங்களுக்கு சந்தோஷம் வரல. மார்க்கெட் இன்னைக்கு ஏறி இருக்கு. இருந்தாலும் எங்களுக்கு ஏன் சந்தோஷம் இல்லை அப்படின்னா 23,000ன்றது ஒரு பார்டர் லைன். இதுக்கு கீழே போயிட்டா இன்னும் கீழே கீது போயிடுவானோ அப்படின்னு நம்ம பயந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலை. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் உச்சியிலிருந்து கீழே இறங்கி ஒரு அடிவாரத்தில் இருக்கிறதுனால மேலும் மேலும் பணத்தை போட்டு பங்குகளை எடுத்து வைக்கக்கூடிய அக்குமுலேஷன் பாயிண்ட்களில் தான் மார்க்கெட் சுத்திக்கிட்டு இருக்கே ஒழிஞ்சு மேல் நோக்கி ஏறி ஒரு 24,000 ஒரு 25,000 ஒரு 26,000ன்னு வந்து நம்ம லாபத்தை புக் பண்ற அளவுக்கு இங்க ஒன்றும் விஷயம் இல்லை. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட்ல இருந்து லேசாக சிறுசா மேலே ஏறி இருக்கா. இந்த ஏரியால பணத்தை போடுறதுக்கு தான் வாய்ப்பு என்பது மார்க்கெட் கொடுத்துக்கிட்டு இருக்கே ஒழிஞ்சு பரவாயில்ல 40-50% லாபம் இருக்குது புக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒன்னையும் காணும். தொடர்ந்து 2 மாசமாகவே இப்படித்தான் இருக்கு. இனி எப்படி பார்த்தாலும் அடுத்த மாசம் ஜூலை மாசம் வந்துடும். சரி, அந்த மாசத்திலாவது ஏதாவது லாபம் வருமா, இப்போதைக்கு விதைச்சு வைப்பமே அப்படின்ற மாதிரி தான் கடந்த 1.5 மாசமா ஓடிக்கிட்டு இருக்கு வண்டி. நண்பர்களே, இந்த சமயத்துல மாப்பு வச்சுட்டாண்டா ஆப்பு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் வந்து மிகப்பெரிய ஒரு 4,000-5,000 பாயிண்ட்டுகள் வித்தியாசத்தில் மேலே வந்தாலும் ஒரு 28,000-30,000 வரலாம், கீழே விழுந்தாலும் 19,000-15,000 கூட போகலாம். அவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்பது மார்க்கெட்டில் ஒரு தகவலாக வந்திருக்கு. அதாவது மியூச்சுவல் ஃபண்டுகளை நிர்வாகம் செய்கின்ற, அதாவது ஒரு ரெகுலேட்டராக இருக்கின்ற அந்த AMFI ஒரு முக்கியமான ஒரு ஷாக்கிங் தகவலை வெளியிட்டிருக்காங்க. அப்படி என்ன ஒரு ஷாக்கிங் தகவல்னா, திடீர்னு மியூச்சுவல் ஃபண்டுகளில் பணம் போட்டுக்கொண்டு இருக்கிறது 40% குறைந்திருக்கிறது. எப்படி 40% குறைந்திருக்கிறது? அதாவது பணத்தை வெளியெடுக்கல, பணத்தை போடுற சதவிகிதம் 40% எப்படி குறைஞ்சிருக்கு அப்படின்னா, அவங்க ஏப்ரல் மாசத்தையும் மே மாச தகவலையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதை நீங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40% ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் பணம் வர்றது குறைஞ்சிருக்கு. அதாவது நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது 2 மாதத்தினுடைய தகவல், ஏப்ரல் மாதம் பிளஸ் மே மாதத்தினுடைய AMFI தகவல். மேல இருக்கக்கூடிய டெட் ஃபண்டுகள்ல கடன் பத்திரங்கள்லாம் விட்டுருங்க, அது பெரிய ஆளு விஷயம். 1 லட்சம் கோடி பணத்தை போடுவாங்க, 2 லட்சம் கோடி பணத்தை எடுப்பாங்க. அது போன வருஷம் கூட, போன மாதம் ஏப்ரல் மாசத்துல கூட பாத்தீங்கன்னா 2,47,000 கோடி பணத்தை போட்டிருக்காங்க. இந்த மே மாதத்துல 96,000 கோடி எடுத்திருக்காங்க. அதை விட்டுருங்க, பாண்டுகள் பெரிய விஷயம். நம்ம ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டுகள் பக்கத்துல வருவோம். மியூச்சுவல் ஃபண்டுல குறிப்பா ஈக்விட்டி growth oriented ஸ்கீம்ஸ் அதுல தான் நம்ம பார்க்கணும். ஹைபிரிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம போகக்கூடாது. பியூர் அண்ட் பியூர் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் எடுத்து பார்த்தோம்னா நம்ம ஆளுங்க இப்போதைக்கு 22,907 கோடி தான் மே மாசத்துல பணத்தை போட்டிருக்காங்க. ஆனால் இதுவே நீங்க வந்து ஏப்ரல் மாசத்துல போய் பார்த்தீர்கள் என்றால் 38,440 கோடி பணம் போட்டிருக்கிறாங்க. எவ்வளவு சந்தோஷமா நாம இருந்திருப்போம். நம்மளோட ஃபாரினர்ஸ் FIIs சந்தோஷமா இருந்திருப்பாங்க. கொட்டுங்க கொட்டுங்க பணத்தை கொட்டுங்க, நாங்க மேல வித்துட்டு போறோம் அப்படின்ற மாதிரி ஈஸி எக்ஸிட் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது இப்ப கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு நம்ம ஆளுங்க ரீட்டைல் மக்கள் என்ன நினைச்சாங்க தெரியல, ஓட்டை மாத்தி போட்ட மாதிரி ஓட்டை மாத்தி இந்த பக்கம் வெறும் 22,907 கோடி தான் இப்போதைக்கு ஈக்விட்டி ஓரியன்டட் ஸ்கீம்ஸ்ல போட்டிருக்காங்க. ஏன் இந்த மாற்றம்? மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்களே, ரீட்டைல் முதலீட்டாளர்களே பயந்துட்டீங்களா, பேனிக் ஆயிட்டீங்களா? என்ன காரணம்? மார்க்கெட்டையே கீழே விடாம பல லட்சம் கோடி பணத்தை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு இப்படி மே மாசத்துல பணத்தை போடாம போட்டுட்டீங்களே. அதாவது போட்டிருக்காங்க குறைவாக 40% குறைவாக பணம் ஏப்ரல் மாசத்தோட கம்பேர் பண்ணில போட்டிருக்காங்க. ஸோ இந்த திடீர் வீழ்ச்சி என்ன சிக்னல் கொடுக்குதுன்னா, எதுவுமே பிரச்சனை இல்லை உலக அளவில் அப்படின்னா நம்ம ஆளுகிட்ட பணம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம கிளீனா ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். நம்ம ஆளுகிட்ட பெருசா ஒன்றும் இன்க்ரிமெண்ட் போடல, ஒன்றும் போடல, பண புழக்கமே கம்மி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மே மாசத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனைகள், க்ரூட் ஆயில் சம்பந்தப்பட்ட தகவல்கள், ட்ரம்ப் என்ன செய்ய போறாரு அப்படின்றதுனால ஏகப்பட்ட மூவிங் பார்ட்ஸ் இருக்கிறதுனால ஒருவேளை வெயிட் பண்ணி போட்டுக்கலாமோ அப்படின்ற மாதிரி கூட நம்ம ஆளுங்க நினைச்சிருக்கலாம்.
அல்லது நாட்டில் இவ்வளவு பிரச்சனை, உலகத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதுனால பணத்தை எமர்ஜென்சி ஃபண்டில் போட்டு வைக்கலாம். எமர்ஜென்சி ஃபண்ட் என்ன அர்த்தம்னா, திடீர்னு வேலை போயிட்டு என்ன பண்றது, திடீர்னு தொழிலில் வந்து லாபம் வரல, எல்லாம் விலைவாசி ஏறி போச்சு, கையில் பணம் இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டு பொதுவாக 3 மாதம் அல்லது 6 மாதத்துக்கு தேவையான பணத்தை சேர்த்து வைப்பாங்க. ஏன்னா ஒரு வேலை போயிடுச்சுன்னா அடுத்த வேலை பிடிக்கிறதுக்கு 3 மாதமோ 6 மாதமோ ஆகும். அந்த 6 மாதம் யார்கிட்ட போய் பணம் கேட்டாலும் தரமாட்டாங்க, கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க, எனக்கெல்லாம் எத்தனையோ நண்பர்கள் உதவி செஞ்சுருக்காங்க கஷ்டமான காலத்தில். ஸோ நம்மளுக்கு ஒரு 6 மாதம் திடீர்னு பண தேவை வரணும், அதுக்காக தான் அந்த எமர்ஜென்சி ஃபண்ட். அதில் இது கொண்டு போய் பணத்தை வச்சுட்டாங்களே என்னன்றது தெரியல. ஆக மொத்தம் இதில் எஃப்ஐஎஸ்க்கு ஒரே ஜாலியாக இருக்கும். மேபி என் கணக்கு என்ன யோசிக்குதுன்னா, உடனே எஃப்ஐஎஸ்க்குள்ள நியூஸ் பரவும், ஆஹா மாப்பிள்ளைகளா அவங்க கிட்ட பணம் தீந்து போச்சு, இனி கும்பலா பணத்தை போட்டு மறுபடியும் மேல மார்க்கெட்டை ஏத்தி விடுவோம், அப்பதான் மறுபடியும் வருவாங்க, அப்ப பிடிச்சி மறுபடியும் இன்னொரு 10-20 லட்சம் கோடிக்கு வித்து விடலாம் அப்படின்ற மாதிரி கூட எஃப்ஐஎஸ் பிளான் பண்ணலாம். ஸோ ஆக மொத்தம் மார்க்கெட்ல ஒரு 3000-4000 பாயிண்ட்கள் சேஞ்ச் கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த நியூஸுக்கு இருக்கா அப்படின்றது அடுத்த சில மாதங்களில் தெரிஞ்சிடும். எஃப்ஐஎஸ் மட்டும் இனி பையிங் வந்தாங்கன்னா வேற எந்த காரணமும் இல்லை, நம்ம கிட்ட பணம் தீந்து போச்சு, அதனால வந்து மறுபடியும் ஸ்டாக் மார்க்கெட்டை ஏத்தி விடலாம் அப்படின்னு பணத்தை போட்டாலும் போடுவாங்க. அவங்க கெட்ட பசங்க, டேஞ்சரஸ் ஃபெலோஸ். நண்பர்களே, மார்க்கெட்ல சிறிய விலை கொண்ட பங்குகளுக்கு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. சிறிய மார்க்கெட் கேபிட்டல் சின்ன பங்குகள் அதுக்கு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அதுலயும் போய் நிறைய பேர் மாட்டினவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. இந்த அந்த மாதிரி ஒரு 2 பங்குகளினுடைய செய்திகள் என்பது பார்க்க போறோம். இந்த ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தி ஃபினான்ஷியல் அப்படின்றவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு கீழே ஒரு சப்சிடரி இருந்தது, அதை வந்து நாங்க எங்க கம்பெனியோடய நாங்க மெர்ஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு தகவலை, ஒரு மெர்ஜர் இன்ஃபர்மேஷனை இந்த ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தி ஷேர் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த முக்கியமான தகவல்ல இந்த ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தி என்ன சொல்றாங்கன்னா, மொத்தம் 233 கோடி மதிப்பு கொண்ட, 233 கோடிங்கிறது கொஞ்சம் பெரிய அமௌண்ட் தான், அது வந்து இந்த ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தியினுடைய மொத்த மதிப்பு நெட்வொர்த் வந்து 2193 கோடி, அது கூட நாங்க மெர்ஜ் பண்றோம். இதுக்கு வந்து மெர்ஜ் ரெண்டுமே லிஸ்டட் கம்பெனி, அதனால இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தி அப்படின்ற ஷேர் 73 ஷேர் கொடுப்பாங்க. எப்ப இந்த சிஎஃப்எல் அப்படின்ற ஷேர் 100 ஷேர் வச்சிருந்தா அந்த 100 ஷேரும் டிசால்வ் ஆகி அதுக்கு பொதுவாக 73 ஷேர் ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தி என்பது கிடைக்கும். சரி ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தி என்ன உச்சத்திலேயே பறந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா, அங்கதான் ஒரு த்ரில்லிங்கான பாயிண்ட், மனசை திடப்படுத்திக்கிங்க அப்படின்ற செந்தில் அவர்கள் சொல்ற மாதிரி இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், 1200 ரூபாய்கள்ல இருந்து சரிவடைஞ்சு வெறும் 227 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். அட பாவி அப்படின்ற ஒரு மனநிலைமை தான். ஸோ மொத்த பர்சன்டேஜ்னு பார்த்தா 83% கீழே இறங்கிய பிறகு, எப்ப இறங்கியிருக்காங்கன்னா இந்த 2026ல 83% என்பது கீழே இறங்கிய பிறகு ஒரு 60% திரும்பி ஏறி இருக்கக்கூடிய ஒரு தகவலை நம்ம இப்ப பார்க்கிறோம். ஸோ இப்போ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் சரிஞ்சு கிடக்கக்கூடிய இந்த பங்குல மெர்ஜர் அப்படின்ற முக்கியமான விஷயம் வந்திருக்கு. சரி ஓகே, எங்களுக்கு மெர்ஜரை விட நீ வந்து குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல இம்ப்ரூவ் பண்றியா அப்படின்றத முக்கியம் அப்படின்னு இந்த ஷேர் ஹோல்டர்ஸ், இந்த ஸ்டாக்ல பணம் போட்டு வச்சிருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 2-3 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸை வச்சு தான் கணக்கு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் முதல் கட்ட தகவல் என்பது அவங்களுடைய சேல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசியா அவங்க சந்தோஷமா இருந்தது 2024 வரைக்கும், அப்ப வரைக்கும் ஒரு 636 கோடி சேல்ஸ் என்பது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சேல்ஸ் சடார்னு குறைஞ்சு ஒரு 200 கோடிகள் அவ்வளவுதான் அங்க நாங்க சேல்ஸ் பண்றோம் அப்படின்றத இப்ப இந்த 4 குவார்டராக ஒரு வருஷமாக அவங்களோட இன்ஃபர்மேஷன். அப்படி சேல்ஸ் குறைஞ்ச சமயத்துல மறுபடியும் தொடர்ந்து நஷ்டம் பண்ணிக்கிட்டே இருந்தவங்க இப்ப இந்த குவார்டர்ல வந்து 5 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ 2 தகவல்கள், ஒன்னு குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பிளஸ்ல கொடுத்திருக்காங்க ஸ்பாண்டனா ஸ்பூர்த்தி, இன்னொன்னு மெர்ஜர் தகவல் என்பதை அவங்க வெளியிட்டு இருக்காங்க. ஸோ மொத்தமா இந்த பங்குல ஏறாதா அப்படின்னு எதிர்பார்த்து சிக்கி கிடக்கக்கூடிய ஆட்கள்ல எஃப்ஐஎஸ்ல வந்து ஒரு 19% என்பது இருக்காங்க. டிஐஸை பொறுத்த வரைக்கும் அதுல ஐசிசி ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் முதல் கொண்டு அதுதான் மேஜரா இருக்காங்க. டிஐஸை பொறுத்த வரைக்கும் பாவம் நம்ம பப்ளிக் எல்லாம் 26% இதுல வச்சிருக்காங்க. ஸோ
ஸோ கண்டிப்பாக நம்மால் நிறைய பேர் சிக்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது அதிகம். ஸோ 80% தன்னுடைய உச்சியிலிருந்து கீழே விழுந்த பிறகு இந்த 2 தகவல்கள் இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்திக்கு தற்போது வந்திருக்கு. நண்பர்களே, அடுத்தது இன்னொரு கார்ப்பரேட் ஆக்ஷன் கொண்ட இன்னொரு பங்கு ஸ்டாக் ஸ்பிளிட் சம்பந்தப்பட்ட பங்கு. அதாவது ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை விட ரொம்ப சின்ன கம்பெனி தான் இந்த டெம்போ குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு ஷேர். ஆனால் இவன் செய்திருக்கக்கூடிய வேலை என்னன்னா அப்படியே ஆப்போசிட்ல பண்ணியிருக்கான். மொத்தமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த டெம்போ குளோபல்ல 1010 கோடி தான் இதனுடைய மார்க்கெட் கேபிட்டல். சின்ன கம்பெனியா பெரிய கம்பெனியா என்பது முக்கியம் இல்லை, அவன் லாபம் செய்யறானா, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு லாபம் கொடுத்தானா அப்படின்றதான். ஸோ இந்த டெம்போ குளோபல்ல என்ன ஒரு செய்தி அப்படின்னா 2 செய்தி. ஒன்று, அவங்களுடைய போர்டு வரக்கூடிய 16 ஜூன்ல மீட் பண்றாங்க. எதுக்கு? ஸ்டாக் ஸ்பிளிட் செய்யலாமா அப்படின்ற ஒரு தகவலுக்காக இந்த டெம்போ குளோபல் என்பது மீட் பண்றாங்க. இந்த சமயத்தில் இந்த டெம்போ குளோபல் அப்படின்ற ஷேர் தன்னுடைய லிஸ்டிங் வெறும் 100 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு பல பேர்த்த சிக்க விட்டுருக்கான். 1000 ரூபாயிலிருந்து சரிவடைஞ்சு 541 பல பேர் சிக்கியிருப்பாங்க. ஏன் சிக்கியிருப்பாங்கன்னா இந்த பங்கு அவன் செஞ்சு கொடுத்திருக்கக்கூடிய லாபத்தை பார்த்தோன்னே அப்படியே ஆடி போயிருப்பாங்க. இவன் 2023 வெறும் 1 கோடி 2 கோடி லாபம் பண்ணி கொண்டிருந்த பங்கு இப்போ ஆல்மோஸ்ட் 20 கோடி 30 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் இருக்கக்கூடிய செக்டர் மெட்டல் ப்ராடக்ட் செக்டர். ஸோ இப்படி இருக்கும் பொழுது பல பெரிய முதலீட்டாளர்களும் 8% வரைக்கும்லாம் எஃப்ஐஸ் முதலீடு பண்ணி பார்த்துருக்காங்க. பட் இப்போ அவங்களும் சிக்கி தான் இருக்காங்க. இப்படி இந்த டெம்போ குளோபல் அப்படின்ற ஷேர் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது இதுல என்ன ஒரு செய்தி வந்திருக்குன்னா இவங்களுடைய போர்ட் மீட்டிங் கூடுது. அது 16 ஜூன். எதுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்காக அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி நண்பர்களே, சும்மா சொல்லக்கூடாது. சும்மா பல ட்ரேடர்கள், ஸ்விங் ட்ரேடர்கள் ஒரு 10 ஷேர் 20 ஷேர் தான் வச்சுக்குவாங்க. இறங்குறது ஏறுறதுமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. சின்ன பங்குகளாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்படிதான் இந்த ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் என்பது சமீபத்தில் என்ன செஞ்சிருக்கு 2026 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஏறி, அதாவது இவனுடைய தொடக்கம் மேலே உச்சியிலிருந்து இறங்குனது தான் இவனுடைய வேலையாக இருந்திருக்கு. ஒரு 50 ரூபாய் பக்கத்தில் விழுந்துட்டு சப்போர்ட் எடுத்தவன் 71 ரூபா வரைக்கும் போயிருக்கான். ஸோ இது வரைக்கும். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க நண்பர்களே, ஸ்விங் ட்ரேடர்களுக்கு இந்த வருஷத்தில் அது சம்பாரிச்சு தரல. அதாவது இந்த வருஷத்துல ஒரு லோ மார்க் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு கீழே வரும்போது ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க எடுத்து லாபம் பண்ண மாதிரி இந்த வருஷம் கிடையாது. போன வருஷத்தை கணக்கு பண்ணி ஏதாவது ஒரு ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க சரி ஓகே போன வருஷத்துல இதே மாதிரி ஒரு 50 ரூபா விழுந்துட்டு 70 ரூபா வரைக்கும் போயிருக்கான், எதுக்கு ஒரு அட்டெம்ப்ட் அடிச்சு பார்ப்போன்னு மார்ச் மாசத்துல எடுத்திருந்தாங்கன்னா போன வருஷத்தை கணக்கு பண்ணி தான் இவன் சம்பாரிச்சு கொடுத்துருக்கானே ஒழிஞ்சு இந்த வருஷத்துல 2 ரவுண்டு 3 ரவுண்ட் என்பது போகல. எது எப்படியோ இந்த ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பத்தி நம்ம என்ன பேச வந்தோம்னா சிறிய விலை பங்குகளோ பெரிய விலை பங்குகளோ ஒரு 10-20 பங்குகள் முக்கியமான பங்குகளை சில ஸ்விங் ட்ரேடர்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே அதனுடைய லோன்லையும் ஹைலையும் போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி இந்த ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தன்னுடைய லோவிலிருந்து எத்தனை பர்சன்டேஜ் மேலே ஏறி இருக்கா அப்படின்ற செய்தி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல 45% மேலே ஏறி இருக்கு. இப்படி இருக்கும்பொழுது அவங்க என்ன ஒரு தகவல் வெளியிடுறாங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் இன்னைக்கு இன்வெஸ்டர் பிரசன்டேஷன் பண்ணுறோம், அதனுடைய பிரசன்டேஷன் டீட்டெயில் பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கார்பரேட் கம்பெனியினுடைய பிரசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னு பிரியப்படுறாங்க. அதே மாதிரி இந்த ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல ஸ்விங் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அந்த கம்பெனியினுடைய முழு தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்கலாம் இந்த இன்வெஸ்டர் பிரசன்டேஷனை பற்றி கோத்ரூ பண்ணும்பொழுது தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, அடுத்தது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா என்ன ரங்கா நியாயமா இது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பல்வேறு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் தலை தெரிச்சு ஓடுறது எதனால, நம்மளுடைய கார்பரேட் கம்பெனிகள் திடீர்னு லாபத்தை கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த கேஎஸ்பி அப்படின்ற ஒரு ஷேர் இது பம்பு கம்ப்ரஸர் போன்ற செக்டரில் இருக்கக்கூடிய ஷேர். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பங்கு அவங்களுடைய சேல்ஸ்லாம் இதுக்கு முன்னாடியே 500 கோடி 600 கோடி 2023 அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இப்போ மறுபடியும் அவங்களுடைய சேல்ஸ் குறைஞ்சு 601 கோடி அப்படின்ற மாதிரி தான் சேல்ஸு. லாபமே ஒரு கட்டத்தில் 70 கோடி 80 கோடி எல்லாம் இவங்களுக்கு அசால்ட்டு. இப்போ மறுபடியும் லாபம் 40 கோடி அப்படின்ற மாதிரி தான் ரிசல்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தாலும் இந்த கேஎஸ்பி என்ற ஷேர் சமீபத்தில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி அப்படின்ற ஒரு வேலையை இந்த 2026 பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல்
2024 லாக் ஆனவங்க கூட ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க பாருங்க. 500 ரூபாயிலிருந்து ரெக்கவரி ஆகி 1000 ரூபாய் வந்து தொட்டுட்டு தான் சமீபத்தில் கீழே விழுந்துருது. ஸோ சமீபத்தில் இப்படி ஒரு பெரிய ரவுண்டாக போட்டிருந்த ஒரு ஷேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன அப்படின்னா இந்த கேஎஸ்பி அப்படின்ற ஷேர் தான். ஸோ இவங்களுடைய ரிசல்ட் சுமாருன்னு சொல்லி இறங்கி விட்ட இந்த ஷேர் இனி அடுத்தது ஜூலை ஆகஸ்டுகளில் வரக்கூடிய ரிசல்ட் வந்து இதுக்கு சாதகமாக வருமா இல்லையா என்பது பொறுத்திருந்தா பார்க்கணும். ஸோ இதனுடைய இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது மேலேருந்து சரிவடைஞ்சு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இந்த கேஎஸ்பி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது இந்த ஷேர் பிக்கப் ஆகி தன்னுடைய பழைய ஹையை தொட போகுதா அல்லது தன்னுடைய பழைய லோ என்பது ஆல்மோஸ்ட் 2026 லோ என்பது 600 பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ பெரிய ரவுண்டாக போட்டிருக்கக்கூடிய இந்த கேஎஸ்பி அடுத்து வரக்கூடிய ரிசல்ட் சமயத்தில் தன்னுடைய பழைய ஹையை போய் தொட்டு இன்னொரு முறை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வாய்ப்பு தரப்போகிறதா அல்லது கீழே இறங்குதா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் ஒன்று, தன்னுடைய லோன்லேருந்து மேல் நோக்கி வந்து தன்னுடைய பழைய ஹையை தொட்ட பங்குகள் எனக்கு தெரிஞ்சு ஃபார்மா செக்டரில் தொட்டிருக்காங்க. பேங்கிங், அதுலேயும் குறிப்பாக பப்ளிக் செக்டர் பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான் நல்லா மேலே வந்து தொட்டாங்க. ரெண்டாவது சோலார் ரிலேட்டடான பங்குகள், அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடான பங்குகள், ரயில்வே துறை டிஃபென்ஸ் துறையெல்லாம் பெருசாக வரல. அதுக்கப்புறம் இந்த பம்பு செக்டருமே சமீபத்தில் தன்னுடைய பழைய ஹையை வந்து தொட்ட பங்குகளில் இவனு ஒருத்தனா இருக்கான். பம்பு, கம்ப்ரஸர், என்ஜின் ஆயில் போன்ற பங்குகள்லாம் தன்னுடைய பழைய ஹையை வந்து தொட்டிருக்கிறதுல ஒரு பெருமை. ஸோ பார்த்தீங்களா, நம்ம பணம் போட்டு வைக்கிறது ஏதாவது திரும்பி வரக்கூடிய செக்டராக இருந்ததுன்னா கூட ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளுக்கு அப்போதைக்கு ஒரு நல்ல வருமானம் என்பது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களே, கடைசியாக இந்த கனரா லைஃப் அப்படின்ற ஒரு ஷேர் பற்றி ஒரு தகவல். ஸோ இந்த கனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து ரொம்ப நாளாக இது யாருக்கெல்லாம் பொறுமை இருக்கோ அத்தனை பேருக்கு பொறுமையும் சோதிச்சிடுற மாதிரி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் ஏறுவது இறங்குவதுன்னு ஒரே ரேஞ்சுக்குள்ளே போய்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி கொடி பறக்குது அப்படின்ற மாதிரி போய் கொண்டு இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து இந்த இடத்த விட்டு வெளியே வரும்பொழுது பெருசாக கீழே வருவானா அல்லது பெருசாக மேலே வருவானா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் தற்போதைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. ஸோ எப்போ தான் நீங்கள் வந்து உங்களுடைய இடத்த விட்டு வெளியே வருவீங்க அப்படின்னு பல ஸ்விங் ட்ரேடர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கன்ஃபியூஷன் இல்லை. நீ மறுபடியும் 100 ரூபாய்க்கிட்ட வந்து விழுகு, எதா இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றதான் அவர்களுடைய குறிக்கோளாக இருக்குது. ஆக மொத்தம் இந்த கனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஷேரை பல பேர் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தற்போதைக்கு அந்த ஷேரினுடைய விலை என்பது சமீபத்தில் கூட ஒரு 140 வரைக்கும் பக்கத்தில் போய்கிட்டு இப்போ 137 அப்படின்னு வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ சமீபத்தில் இன்சூரன்ஸ் செக்டர்களில் நியூஸ் வரும்பொழுதெல்லாம் வாலட்டிலிட்டி என்பது இன்சூரன்ஸ் செக்டரில் ஓடிக்கிட்டு இருந்தது. இனி எதிர்காலத்தில் இந்த இன்சூரன்ஸ் செக்டரை சேர்ந்த இந்த கனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற பங்கு எந்த பக்கம் மூவ் ஆகும் அப்படின்றது பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. சரி நண்பர்களே, பல பேர்த்துக்கிட்ட பணம் குறைந்து விட்டது அப்படின்றது, அதாவது நேற்று தான் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த பிளட்ஜிங் பண்ணி மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ ஈக்விட்டி மார்க்கெட்டில் டைரெக்டாக பணம் போடுறவங்க அப்படி ஒரு ரூட், யார்கிட்டையுமே பெருசாக பணம் இல்லை, அதனால் மார்ஜின் ட்ரேடிங் ஃபண்டிங் அப்படின்ற ப்ராடக்ட் வந்து பெருசாகிக்கிட்டே போகுது புரோக்கர்கிட்ட. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் அது நடக்காது, நீ கையில் இருக்கிற காசுக்கு மட்டுமே வாங்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்குது. ஏற்கனவே இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டுகளினுடைய யூனிட்டை வச்சு மறுபடியும் புது யூனிட்டுகள் என்பது வாங்க முடியாது. ஸோ அந்த ஒரு கண்டிஷன் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிறதுனால எவ்வளவு பணம் இருக்கோ அதுக்கு மட்டும் இப்போதைக்கு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் தற்போது மியூச்சுவல் ஃபண்டில் 40% பணம் போடுறது என்பது குறைந்திருக்கிறது. இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்த எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.